வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். ஏப்போவில் அனைத்துலக 22வது ஒகினவா கோஜூரியோ கராத்தே பொதுப் போட்டி 2026 தொடங்கியது. இந்திய பதக்கங்களை குவித்து வருகிறது. பேரா ஈப்போவில் அனைத்துலக 22வது ஒகினவா கோஜூரியோ கராத்தே பொதுப் போட்டி 2026 மே 8ஆம் தேதி தொடங்கி மே 10 ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறும். இந்த 22வது ஒகினவா கோஜூரியோ கராத்தே போட்டிகள் 10 நாடுகளில் இருந்து 1400 போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். வணக்கம், நான் மாஸ்டர் ஸ்டாலின் சவரிமுத்து. ஈப்போ மாநகரிலே பூப்பந்து உள் அரங்கத்திலிருந்து பேசுகிறேன். இன்று இந்த அரங்கத்திலே ஒரு மாபெரும் அகில உலக ஒகினவா கோஜூரியோ கராத்தே போட்டி 22ஆம் ஆண்டாக நடைபெறுகிறது. இது இந்த நாட்டிலே ஒரு பெரிய சரித்திரம் என்று கூறலாம். இந்த 22 ஆண்டு காலமாக இந்த போட்டியை மலேசியாவிலே தேசிய கராத்தே கழகம் அமைவதற்கு உறுதுணையாக இருந்த நமது மாஸ்டர் மாவூர் சொக்கே கே ஆனந்தன் அவர்களின் ஏற்பாட்டிலே இந்த 22 ஆண்டு காலமாக இந்த போட்டிக்கு நடைபெறுகிறது. இந்த போட்டியானது ஏற்பாட்டு குழு தலைவராக நாடறிந்த கண் மருத்துவர் டாக்டர் ஜஸ்விண்டர் சிங் ஏற்பாட்டு குழு தலைவராக இருந்து சிறப்பாக இந்த போட்டிகளை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த போட்டிக்கு உறுதுணையாக பத்துகஜா நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு வி சிவகுமார் அவர்கள் எல்லா வகையிலும் ஆதரவாக இருந்து ஆலோசனை வழங்கி இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய அவர் நம்ம ஆதரவை வழங்கி கொண்டு வருகிறார். இந்த போட்டியில் ஏறக்குறைய 1400 போட்டியாளர்கள் பங்கு கொள்கிறார்கள். குறிப்பாக மலேசியாவிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்களும், இந்தியாவிலிருந்து 350 போட்டியாளர்களும், மற்ற நாடுகள் குறிப்பாக சிங்கப்பூர், தாய்லாந்து, நேபாள், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், தஜகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து நிறைய போட்டியாளர்கள் இந்த போட்டியிலே பங்கு கொள்கிறார்கள். இதில் மலேசியா, இந்தியா, வங்காளதேசம், இந்தோனேஷியா, சிங்கப்பூர், நேபாளம், இலங்கை, உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், கஜகஸ்தான், பிரான்ஸ் ஆகிய 10 நாடுகள் பங்கேற்றுள்ளன. I am Mr. QC Andrew from Tamil Nadu, India. லாஸ்ட்டாக நாங்கள் 18 இயர்ஸாக நாங்கள் மலேசியா நம்ம இப்போ இன்டர்நேஷ்னல் கராத்தே சாம்பியன் வந்துட்டுருக்கோம். இப்போது இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். தமிழ்நாடு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். 9 அத்லெட்ஸ் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி ஈப்போ நடக்கக்கூடிய 22nd இன்டர்நேஷ்னல் ஈப்போ கராட்டே சாம்பியன்ஷிப்பில் எங்களுடைய மாணவர்கள் 9 பேர் பங்கு பெறாங்க. நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். நல்ல ஆர்கனைசிங் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வருஷம் நாங்கள் எங்களோட பசங்க இந்தியாவில் செலக்ட் ஆகி இங்கே நாங்கள் மலேசியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் கடைசி வருஷம் பார்த்திங்க அப்படின்னா எங்களோட பசங்க பார்த்திங்கன்னா 12 பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் பார்த்திங்கன்னா 7 கோல்டு 5 சில்வர் வாங்கி எங்கள் பசங்க வெற்றி பெற்று மலேசியாவில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு நாங்கள் எங்களோட நாட்டுக்கு திரும்பினோம். ஏப்போவில் உள்ள பேரா பூப்பந்து அரங்கில் நடைபெறும் இந்த போட்டி மாநில கராத்தே சங்க தலைவர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இப்போட்டிகள் 6 வயது முதல் இளம் வயதுடையவர்களை போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். நாடறிந்த கராத்தே மாஸ்டர் கே ஆனந்தன் தலைமையில் இயங்கக்கூடிய பேரா மாநில கராத்தே கழகமும் மலேசியா ஒகினவா கராத்தே கழகமும் இணைந்து மாநில அரசாங்கத்தின் ஆதரவோடு இப்போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. I am Dr. Jaswinder Singh, organizing chairman for the 22nd International Okinawa Goju Karate Ipoh, and this is the 22nd time we are having this international tournament in the city of Ipoh. And today we have about a total of 1,400 participants, and consists of 10 different countries. There are about 350 participants from 10 different countries. Total participants we have today is about 1,400 athletes or participants. இப்போட்டியின் ஏற்பாட்டு குழு தலைவராக கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஐஸ்விண்டர் சிங் பொறுப்பேற்றுள்ளார். போட்டியை தேசிய கராத்தே சங்கத்தின் தத்து வீரா நூர் அஸ்மி தொடக்கி வைத்தார். வணக்கம், என் பேர் மு சீனிவாசன். நான் தமிழ்நாடு இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். இது 9 இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டுக்காக மலேசியாவில் இப்போ நடக்கிற டோர்னமெண்ட்டுக்கு சென்டர் போய் 10 பேர் கூப்பிட்டு வந்திருந்தேன். அதில் 15 கோல்டு மெடல் 5 சில்வர் மெடல் வாங்கியிருந்தாங்க. இப்போ இந்த வாட்டி ஒரு 5 பெஸ்ட் டீம் கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த வாட்டியும் நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டோர்னமெண்ட் நல்லா ஆர்கனைசிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நடுவர் அசோக் மாஸ்டர் வந்திருக்காப்புல, விஜயன் மாஸ்டர் வந்திருக்காப்புல. நன்றி.
என் பொண்ணு பேர் ஜெயினா, என் பேர் சத்யபவானி வினோத் சகாயராஜ். நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம், சென்னையில் இருக்கோம். மலேசியா வர்றது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். என் பொண்ணு வந்து இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்ததே வந்து சில்வர் மெடல் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்க மலேசியா மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தமிழ் பேசுகிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதும் வந்து நம்ம ஆளுங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. என் பொண்ணு இந்த வெற்றிக்கு அந்த மாஸ்டருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த நேரத்தில். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.